ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மார்னிங்கோடு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஷார்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி. இது பண்ணது ரொம்ப ஈஸி. நான் காமிச்ச மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம், தனித்தனியாக வேண்டாம். ஒன்றாவே போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, ஹோல் ஸ்பைசஸ்ஸு எல்லாமே போட்டுட்டு அது கூட எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக கிழங்கு பழையில தான் பூரி சாப்பிட்டுக்குவோம். அது சாப்பிட்டு போர் அடிக்காது. ஆக்சுவலி போர் அடிச்சிச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுவும் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. என்னன்னா சம்டைம் ஒரே மாதிரி சாப்பிட்ற ஃபீல் ஆகும் சமயத்தில். இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். குருமா பண்ணனா கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போடணும், நிறைய டைம் ஆகும். இது மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசன் டைமில் இந்த பட்டாணி வருவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி பட்டாணி கிடையாது, நம்ம சாம்பார் போடுவோம்ல, அது பேர் என்ன, பருப்பு. ஸோ அதை தான் நினைக்கிறேன், அதுதான். ஸோ அந்த பருப்பு இது சீசன் டைமில் வருது. கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, நம்ம ஒயிட் கீ ரைஸ் எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோ, அல்டிமேட்டாக இருக்கும். பூரிக்கு மட்டும் வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிற மாதிரி எல்லோரும் மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் சாப்பிடுவது ஒரு மாதிரி திகட்டாது. பூரியே நம்ம கிளம்பலையே சாப்பிடுவோம், சம்டைம் திகட்டும் நம்மளுக்கு. ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஸ்பைசி இல்லாமல் சப்புன்னுக்கிறனால. பட் இப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.